இப்ப என்னதான் சொல்றீங்க? சொல்றதுக்கு என் நாக்கு கூசுது. ஏதோ வருஷத்துல ஒரு நாள் ஜனங்க பாவம் சாமி கூட சந்தோஷமா இருக்கட்டும் பண்டிகை வச்சா அங்க போய் கலாட்டா செஞ்சுட்டு ஓடுறதா சூரத்தனம்னு நினைச்சியா? எந்த கைவாளி பேச சொன்னா நான் கலாட்டா செஞ்சேன்னு நான் பார்க்கல. என் கண்ணன் அமைஞ்சா போச்சு. உங்க பார்வைதான் எங்கேயோ போயிடுச்சு. ஆட வந்த பொண்ணை கடத்திட்டு போக எந்த கைவாளி பைய திட்டம் போட்டு வேலை செஞ்சானோ அந்த காவாலி பையதான் இந்த கலாட்டாவுக்கே மூல காரணம். அவரை கடத்திட்டு போனவன் எவன்? கடத்திட்டு போல, கடிக்க வந்த வெறி நாய்க்கு கடுக்கா கொடுத்த. ஆமா கொடுத்த. இருட்டு நேரத்துல எங்கடா கடத்திக்கிட்டு போறேன்னு அப்பவே வழிமறிச்சு இடுப்ப முடிச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். தப்பிச்சுட்ட பாரு. அதான் வாய் துடுக்கு ஒரே அடியா துருது. உரிக்கிற சூரங்களும் வருவாங்கன்னு தான் பார்த்தேன். வரல. வந்தாத்தான் என்ன? நான் என்ன பெரிய மிராசுதாரா மில்லோனரா? வாரிசு இல்லேன்னு வருத்தப்படுறதுக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒர்க்கர் பைய என்ன ராங்கா பேசுறாங்க. பாக்குறதா எச்சக்கல்ல சம்பந்தம் இல்லாம குலைச்சுக்கிட்டு தங்கமணி பாத்தி ஆடாபடான்னு பேசுறத கேவலம் வயிற்று பொழப்புக்கு தானம் போடுற ஒரு ஒர்க்கர் பையன். இனி சொன்னா உதப்ப. ஒர்க்கர் பையலாம் ஒர்க்கர் பையன். அவன் தான் ஆகாரம் தர்றவன், ஆடை நெய்கிறவன், வீடு கட்டுறவன், ஏடு எழுதுறவன், உசுர கொடுத்து நாட்டை காக்குற உத்தமண்டா அவன். உன்னை போல புறம் சொல்லி சிரவணங்கி கரை ஏந்தி இறந்து திங்கிற சோம்பேறிக்கு இது உரைக்காது. சொன்னாலும் புரியாது. மூடுவாயே. இது ஏன் நடுவுல புகுந்து கொலைக்குது? அது கொலைச்சா என்ன? நீ போவலியே. இந்த ஆபீஸ விட்டா இல்ல வேலையை விட்டா அதுக்கும் நேரம் நெருங்குது. அட்வான்ஸ் நோட்டீஸுக்கு ரொம்ப நன்றி. சட்டன் டிஸ்மிஸ் பண்ணாம வெறும் உட்டான்ஸோட விட்டுட்டேன். எதை வச்சு டிஸ்மிஸ் பண்றது? எதையாவது தூக்கி அவன் தலையில போடுறது. விடுவான் அவன் பாட்டேன் வந்துருவான் கொடிய பிடிச்சுக்கிட்டு. உடனே கொஞ்சம் கூட பாலிடிக்ஸ் தெரியாதவனா இருக்கான். அது சரி. எனக்கு என்ன தெரியும் பாலிடிக்ஸும் போலிட்ரிக்ஸும். ஓட சொன்னா ஓடுறேன், கிடைச்சா ரொப்பறேன், பினிஷ். ஓ, அங்க வத்தி வைக்கிறது போதாது இங்க வர வந்துட்டியா? நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல. எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம்? சும்மாதான். சுமந்துகிட்டு வர்றதுதானே? சுமந்துகிட்டு வந்திருக்கேன். தாங்க முடியாத மனசுமைய. ஐயோ பாவம், கொஞ்சம் இறக்கி வை. இங்க இல்ல, வேற எங்கேயாவது போய் ஏழனை செய்யறதுக்கு சொன்னோம். இதெல்லாம் உனக்கு ஏதுமா? எதெல்லாம்? நீ போட்டிருக்கிற நகை, கட்டி இருக்கிற புடவை, இட்டு இருக்கிற பொட்டு, அதுவும் தான். ஏன் இதெல்லாம் வந்த வழி தெரிஞ்சா அந்த வழியில நீயும் போய் சொன்னா பாடுபட்டு சோறு திங்கிறவளுக்கு கேடு கெட்ட வழியில கோடி கோடியா வந்து குவிஞ்சாலும் அது அவ காலடி தூசிக்கு சமானம். அது சரி, எட்டாத பழம் புளிக்கத்தானே செய்யும். உனக்கு எட்டினது மட்டும் இன்னைக்குதோ இன்னைக்குதோ கசக்குதோ எனக்கு தெரியும். உனக்கு என்ன? அப்படி வெட்டி பேசாத சொன்னோம். உன் போக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் வந்த. திருத்திக்கோ. பொறாமையால வயிற்று சொல்பட்டு ஒடியாந்த. எனக்கா பொறாம? நீ இவ்வளவு புரியாதவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் புரியாதவதான். உன் புத்திமதி தேவையில்லை, தீந்துவார் இல்ல. தீந்து வேண்டாம் சொன்னோம். உனக்கு இந்த நகையும் பட்டும் வகை வகையா வாங்கி போட்டு சிங்காரிக்க சொன்ன அந்த சீமா நிஜமாவே உன்னை நேசிக்கிறாரா இல்ல வெறும் பாசாங்கு தானா? அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லிட்டல, உடனே செய்யறேன். இன்னைக்கு அவர் பேசுற ஆசை பேச்சு அவ்வளவும் நாளைக்கு ஆழகால விஷமா பொங்க போற தீச்செயலின் மேல் பூச்சி. பசப்புற செய். அநியாயமா ஏமாந்து போவேன். போனா போறேன் போ. உன் சீலம் கொலையும். கவலை இல்ல, உன் வேலையை பார். உன் வாழ்வே பாழாயிடும் சொன்னோம். நீ வந்து அழ வேண்டாம் தாயே சொன்னோம். ஏன் நிறுத்திட்ட? உன் கற்பனை சிட்டுக்கு சிறகுடைஞ்சு போச்சா? கற்பனை இல்ல, சாதார கேட்டது. என்ன கேட்ட, எங்க கேட்ட, எப்ப கேட்ட? அந்த தங்கமணியே சொன்னதுதான். நீ யாரு, அவர் யாரு, என்ன அர்த்தத்துல அவரோட பழகுற, எந்த முறையில இந்த நகை வாங்கி போட்டுற, எந்த வகையில இந்த புடவை வாங்கி உடுத்துற, எதை நினைச்சுக்கிட்டு இப்படி பகட்டிக்கிட்டு திரியற? ஏய்,
யாருகிட்ட வந்து அளக்குற? ஓட்ட சைக்கிள சுத்துற லொடலட்ட நீ எங்கிட்டயே உன் தகர டப்பாவை ஆட்டி காட்டுற? தகர டப்பா இல்ல, அபாய சங்கு. எங்கேயாவது போய் ஊது. உனக்கு வாழ வழி இல்லனா, வக்கு இல்லனா, அதுக்காக ஏன் ஆசத்தை கெடுக்க பார்க்காத. நடக்காது. வாய்க்கு வந்தபடி உளறி கொட்டாத. தகுதிக்கு மிஞ்சி சொகுசா பழைக்கணுங்கிற பித்து பிடிச்சுதான் இப்படி அறிவு கேட்டு போய் அலையிற. என்ன சொன்ன? எனக்கு அறிவில்ல. போ வெளியே போ. சரிதான், போடி.